Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பலகாரமா நம்ம காரா பூந்தி செய்ய போறோம். இது சட்டுன்னு சுலபமா பண்ற பலகாரமா இருந்தாலும் நம்ம திறமை உருண்டையான அழகான கிறிஸ்ப் பூந்தி முத்துக்களை பண்றதுல தான் இருக்கு. முத்து மாதிரி அழகான பூந்தி செய்ய சில ஸ்பெஷல் டிப்ஸ் அதாவது குறிப்புகள் பிகினர்ஸ்க்காக பகிர்ந்திருக்கிறேன். வாங்க. பூந்தி செய்யறதுக்கு 3 கரண்டி வேணும். பூந்தி இல்லைன்னா ஜல்லி கரண்டி, மாவை ஊத்துறதுக்கு ஒரு குழி கரண்டி, அப்புறம் பூந்தியை எடுக்க இன்னொரு கரண்டி. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களை 2ஆ தனித்தனியா காட்டியிருக்கேன். பூந்தி செய்ய தேவையான பொருட்கள், பூந்தி தாளிக்க தேவையான பொருட்கள். பூந்தி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பேக்கிங் சோடா, மிளகாய்த்தூள், பெருங்காயப்பொடி. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி பருப்பு, நெய், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். முதல்ல ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், சோடா உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு கலந்துக்கோங்க. நான் ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் கலக்கி விடலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விடணும். கலவையோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதனால் கெட்டியாக கரைச்சி செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ரொம்ப தண்ணியாக போயிட்டானா கஷ்டம். நல்லா கெட்டியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன். கரண்டியில் மாவை எடுத்துட்டு ஜல்லிக்கரண்டியை மாவு மேலேயே வச்சு தேய்ச்சி விடுங்க. கீழே மாவில் விழுற பூந்தியை கவனித்து பாருங்க. அது வாலோடு இருந்ததுன்னா அது கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி. திருப்பி ஊற்றி பாருங்க. திருப்பியும் விழும்போது குட்டி குட்டியாக வால் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி கலந்து விட்டுட்டு திருப்பி செக் பண்ணலாம். கீழே மாவில் விழுறத கவனிங்க. இப்போ உருண்டையாக ரவுண்டாக விழுது. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மாவு போட்ட உடனே அது எழும்பணும். அந்த சூட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் ஜல்லிக்கரண்டியை மேலே வச்சு ஒரு கரண்டி சாம்பிள் ஊற்றி பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டையாக முத்து முத்தாக விழுந்திருக்கு. இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. முதல்ல சாம்பிளுக்காக நம்ம கொஞ்சமாக ஊற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் தண்ணியாக போச்சுன்னா சப்பையாக வரும் பூந்தி. அதனால தான் நான் முதல்லையே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கெட்டியாக கலந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். ஸோ இது ஓசை அடங்கணும். நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கு ஓசை அடங்கி கலர் மாறினோன்னா நம்ம எடுத்துடலாம். வறுத்த பூந்தியை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போடுங்க. எக்ஸஸ் ஆயில் அது உறிஞ்சிக்கும். ஒவ்வொரு முறையும் பூந்தி ஊற்றும் போது பூந்தி கரண்டியை கழுவி தொடச்சி மாவை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பூந்தி அழகாக முத்து முத்தாக விழும். ரொம்பவும் இந்த மாதிரி க்ரௌட் பண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். ஏன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நான் முதல்ல கிளியராக சொன்னேனான்னு தெரியல. நீங்கள் மாவை செக் பண்ணும்போது கரண்டியில் நம்ம ஊற்றி மாவுக்கு மேலே ஊற்றும்போது நீங்கள் அந்த மாவை டச் பண்ணுற பூந்தியை தான் பார்க்க சொன்னேன். அதுக்கு வால் இருக்கா இல்லையான்னு. அது விழும்போது வாலோட தான் விழும். ஆனால் அந்த மாவை டச் பண்ணும்போது வால் இல்லாமல் இருக்கணும். பூந்தி முத்தா விழாமல் சப்பையாக வந்ததுன்னா தண்ணி ஜாஸ்தின்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் கடலை மாவை கலவையோடு சேர்த்து கலந்துட்டு திருப்பி ஊற்றி பாருங்க. இப்போ எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு பேப்பர் டவலில். அடுத்து அதே எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம காரா பூந்தியை தாளிக்கிறதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து அதோட நம்ம வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து மிளகாய்த்தூள் பெருங்காய்த்தூள் போட்டு கலந்து பூந்தி மேலே நம்ம போட்டு கலந்துட வேண்டியது தான். இப்போ நம்ம சுவையான கரகர மொறு காரா பூந்தி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், ஹாப்பி தீபாவளி.